அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். டெல்லிக்கு போன முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்காமல் திரும்பி வந்திருக்கிறாரு. இதோட பின்னணி என்ன? இல்லை, அமித்ஷாட்ட செல்ஃபி எடுத்து, இல்லை அமித்ஷாட்ட புகைப்படம் எடுத்து, அது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளாக மாறும் அப்படின்னு தான் விஜய் அவர்கள் நினைச்சிருக்கலாம். ஏன்னா பிரதமரோட புகைப்படம் எடுக்கிறாரு, அமித்ஷாவோட எடுக்கிறாருங்கும் போது ஒரு முதலமைச்சராக மத்திய அரசோட ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்கிறாரு. அதனால் மத்திய அரசுக்கும் தமிழக மாநிலத்துக்கும் ஒரு இணக்கமான போக்கு நிலவி ஒரு ஆட்சியை சிறப்பாக அவர் கொண்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு காட்டலாம் அப்படின்னு ஒரு மரபு ரீதியான ஒரு சந்திப்பாக இது இருக்கும் அப்படின்னு விஜய் நினைச்சாரு. ஆனால் இந்த அமித்ஷா விஜய் புகைப்படம் இல்லை செல்ஃபி வைரலாக மாறுன்னு பார்த்தா, டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஹவுஸில் இன்னொரு செல்ஃபி வைரலாக மாறி இருக்கு. என்ன மாதிரி? நேற்று தமிழ்நாடு ஹவுஸில் ஒரு அதிகாரி பற்றி சொல்லியிருந்தேன்ல, முத்தையான்னு சொல்லி. ஆமாம். இன்னைக்கு கணேசன் அப்படின்னு ஒரு அதிகாரி, அவர் பேர் கணேசன். அண்ட் டெல்லியில் அவர் எல்லாருமே மகேஷ் தான் கூடுவாங்க. மகேசன். ஆமாம், கணேசன் என்கிற மகேஷ் ஜி. இந்த மகேஷ் என்ன பண்ணுறாரு, முதலமைச்சர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துறாரு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்தீங்களா, முதலமைச்சர் நம்ம கூட செல்ஃபி எடுத்திருக்காரு, எனக்கு எல்லாமே நம்ம சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு டெல்லிக்குள்ளே ஒரு ரூட் விட்டுருக்காப்புல. யாரா அந்த மகேஷ்ன்னு சொல்லி அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸு, ஆமாம் கணேசன் இருக்கிற மகேஷன் தான் டெல்லி தமிழ்நாடு ஹவுஸ் தெரியும். இவர் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஹவுஸினுடைய கேன்டீன் இன்சார்ஜ், கேன்டீன் மேனேஜர். கேன்டீன் ஓனரா? கேன்டீன் மேனேஜரு. அங்கே 2 கேன்டீன் இருக்கு. அரசு நடத்தக்கூடிய கேன்டீன் ஒன்று, அப்புறம் அரசு தனியாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்த கேன்டீன். தனியாருக்கு யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க தெரியுமா? யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கெஸ்ஸு. அந்த ஊரில் ரொம்ப நாளாக கடை வச்சுக்க ஒருத்தர். தமிழ்நாடு ஹவுஸ் இங்கிருந்து போன பாரம்பரியமான உணவுகள் தான் சமைக்கணும். இங்கேருந்து போன தமிழ்நாட்டிலே கேன்டீன் அப்படின்னாலே இன்னைக்கு அதாவது கேன்டீன், இந்த கேட்ரிங் அப்படின்னாலே இப்போ பிரபலமான ஒருத்தர் இருக்காரு. ஆமாம். யார்? நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தமிழ்நாடு ஹவுஸில் கேட்ரிங் எடுத்துக்காரு. அப்படியா? மாதம்பட்டி ரங்கராஜ் கேட்ரிங் எடுக்கிறதுக்கும் அவருக்கு பாலமாக செயல்பட்டவர், எடுத்து கொடுத்தவர்னா இந்த கணேசன் என்கிற இந்த மகேஷ் தான். ஏன் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னா கோவிந்தராஜ். ஓ, புரிஞ்சுது. மாதம்பட்டி ரங்கராஜ், கோவிந்தராஜ். இவர் அந்த மாதிரி ஜூனா ராஜு அந்த மாதிரி ஏதோ ஒரு இது இருக்கு, ஒரு லாபி இருக்கு. சரி சரி. ஒரு ஓங்கோல் ஏதோ ஒன்று இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இதில் எடுத்து கொடுத்துட்டாரு. இப்போ என்ன ஆயிருதுன்னா, இந்த மகேஸ்வர் கேட்ரிங் மேனேஜரு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்காரு, செல்ஃபி எடுத்துக்காரு, அதனால் ஒன்றும் சிக்கல. ஆனால் இந்த மகேஷ், அதான் கணேசன்கிற மகேஷ் மீது கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 50 புகார்கள். என்ன மாதிரியான புகார்? என்ன மாதிரியான புகார்? நிறைய புகார் இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம். டெல்லியிலுடைய தமிழ்நாடு ஹவுஸில் ஹேமலதா அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரண்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு பெங்களூரை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு டெல்லியில் சில இடங்கள்லாம் இருக்குது. இந்த ஹேமலதா அவர்கள் இருக்கும்போது அவங்களுடைய வீடை மெயின்டைன் பண்ணுறது இது எல்லாமே இவர் தான் பார்க்குறாரு. ஹேமலதா அவர்கள் உடம்பு சரியில்லாமல் இறந்து போகிறாங்க. சரி. இறந்து போன ஹேமலதாவுடைய கையெழுத்தை, ஹேமலதா கையெழுத்து போட்டால் கூட அப்படி போட்டிருக்க மாட்டாங்க. இவர் அந்த கையெழுத்தை போட்டார். ஹேமாவோட கையெழுத்தை போட்டு, அவங்க கணவர் பேர் ராமன் நினைக்கிறேன், ஹேமாராமன். இந்த ஹேமாராமனுடைய கையெழுத்தை அச்சு பிசகாம கையெழுத்தை போட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை இவர் வித்திருக்காரு. ரைட்டு. அது மட்டும் இல்லாமல் செக் புக்கில் கையெழுத்து போட்டுக்கு வித்ட்ரா பண்ணியிருக்காரு. இது எல்லாமே அவருடைய மகள், பெங்களூர் இருக்கக்கூடிய அவங்க மகளுக்கு தெரிஞ்சிருது. அவங்க மக புகார் கொடுக்காத அதிகாரிகளே கிடையாது. எல்லா அதிகாரிகள்ட்டையும் இந்த கணேசங்கிற மகேஷ் எங்கள் தாயாருடைய சொத்தை, பணத்தை கையாடல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டில் புகார் அளிக்கிறாங்க. ஒரு புகாருக்கு கூட எந்த அதிகாரியும் செவிசாய்க்கல. ஏன்னு கேளுங்க. ஏன்? எப்படி செய்வாங்க? ஏன்னா ஒரு அதிகாரி புகார் கொடுக்குறாங்க, அந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்கலாம்னு யோசிக்கிறாரு. ஆனால் இந்த கணேசங்கிற மகேஷை வச்சு தான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தையே வாங்கியிருக்காரு, பத்திரத்தையே வாங்கியிருக்காரு. சரி. அப்போ அது இவருக்கு தெரியும்ல, வெளியில் சொல்லிடுவாரு. ஆமாம். இன்னொரு அதிகாரி நடவடிக்கை எடுக்கலான்னு பார்த்தா அந்த அதிகாரி ஜெய்ப்பூர் பக்கத்தில் ஒரு இபி பணம் கைமாறி இருக்கு, அது இவருக்கு தெரியும், அதை போட்டு விட்டுருவாப்புல. இன்னொரு அதிகாரியுடைய பொண்ணுக்கு கார்டியனாகவே இவர் தான் இருக்காப்புல, மகேஷ் தான் இருக்காப்புல. அப்போ அந்த அதிகாரி எடுக்க முடியாது. இன்னொரு அதிகாரி அவர் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவருடைய மகன் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜிந்தானா கிளப், அதில் போதையை போட்டு பிரச்சனை ஆயிடுது. கிளப்ல ஜிந்தானா கிளப்ல பிரச்சனை ஆனதுக்கப்புறம் உள்ளே போய் மகேஷ் தான் போலீஸை சமாளித்து அந்த பையனை வெளியே கூட்டு வரான், அந்த அதிகாரியோட பையனை. ஆமாம். அதிகாரிக்கு எங்கெங்கே போகிறாங்க,
அதிகாரிகள் யார் யார் கூட போகிறாங்க, எங்க ஐ மீன் வந்து யாரை சந்திக்க போகிறாங்க, புரியுது. இது எல்லாமே இந்த கணேசுங்கிற மகேஷுக்கு தெரியும். ஸோ அதனால் மகேஷை லிபரலாக விடுறது அப்படின்னா தான் நம்ம லிபரலாக இருக்க முடியும் அப்படின்னு எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுப்பது கிடையாது. இப்படி பல்வேறு முறைகேடுகள் செய்யக்கூடிய, டெல்லியில் லாபி செய்யக்கூடிய, தனக்கு வேண்டப்பட்ட தரக்கூடிய ஆட்களை டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஹவுஸுக்கு கேட்ரிங்க்கு கான்ட்ராக்ட் விடக்கூடிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கொண்ட ஒரு நபர். ஆனால் என்ன பேக்ரவுண்டுன்னு விசாரித்து பார்த்தா திருவாரூர் மாவட்டத்தில் இது ஒரு ஊர். என்ன படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு கேட்ரிங் மேனேஜராக இருக்காரு டெல்லி தமிழ்நாடு ஹவுஸு. என்ன படிச்சிருப்பாரு நினைக்கிறீங்க? இந்த படிக்கும்போதே வேலைன்னு சொல்லுவாங்களே, இந்த கேட்ரிங் மேனேஜ்மெண்ட் ஏதாவது படிச்சிருந்திருப்பாரு. எட்டாப்பு தான். இவங்க அப்பாவுக்கு வந்து அரசு ஊழியர். அப்பா இறந்து போனோடனே 8ஆம் படிக்கும்போது வேலை கிடைச்சிருது. 16 வயசுலேயே வேலைக்கு போயிடறாப்புல. அதுக்கப்புறம் எங்கே படித்தார்? டெல்லி டுட்டோரியலில் படித்தேன்னு சொல்கிறாரு. டுட்டோரியல் படித்தாரா, காலேஜ் படித்தாரா, அதோட எந்த ப்ரொஃபைலும் எதுவுமே தெரியாது. ஒரு மர்மமான ஒரு அதிகாரி. ஆனால் டெல்லியில் கூடிய எல்லா அதிகாரியிலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அதிகாரி. அப்படிப்பட்ட அதிகாரி தமிழ்நாடு முதலமைச்சர் கூட ஒரு செல்ஃபி எடுத்திருக்காப்புல. இந்த போட்டோ தான் இருக்குது என் வீட்டில் கேட் பாஸ் ஆகிற மாதிரி போட்டோவை எடுத்துகிட்டு இப்போ டெல்லியவே கலக்கிக்கிட்டு இருக்காப்புல. எடுத்துகிட்டு எங்கள் அண்ணன் கூட போட்டோ வடிவேலு ஆட்டி எடுத்துருவாப்புல, அது மாதிரி ஒரு போட்டோவை வச்சுக்கிட்டு ஆட்டி எடுத்துறாப்புல. இப்படி நிறைய முறைகேடான அமித்ஷா கூட ஃபோட்டோ எடுக்க முடியல. ஆனால் மகேஷ் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல தமிழ்நாடு முதலமைச்சர். சிறப்பு. அதாவது இங்கே ரசிகர்கள் வந்து வேலை செஞ்சவங்களாம் ஒரு புகைப்படம் எடுக்க முடியல, காரு பின்னாடியே ஓடுறான். அங்கே என்னடான்னா கேண்டீன் கடை வச்சுக்கவன் ஃபோட்டோ எடுக்கிறான், தலைமுடி மாற்றவன் ஃபோட்டோ எடுக்கிறான், என்னமோ நடக்குது. அடுத்ததாக இங்கே தமிழ்நாட்டில் அரசு கேபிள் டிவியில் வந்து பார்த்தோம்னா புதிய தலைமுறை தொலைக்காட்சியை தடை செஞ்சுக்கிறதா அப்படி ஒரு செய்தி வருது. உண்மையா? இல்லை, தடை செய்யலை. காலையில் வந்து தடை செஞ்சதாகவும் அரசு கேபிளில் அப்புறம் வந்து 44 இடத்துல இருந்த புதிய தலைமுறை வந்து 61 இடத்துக்கு மாறி இருக்கு. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இது மாதிரி நடந்திருக்கு. அரசு கேபிள் வந்து திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு தொலைக்காட்சி வந்து கட் செய்யப்படும். ஏன் கட் செய்யப்படும்னா இந்த அதிகாரிகள் சம்மந்தமாக, அரசு சம்மந்தமாக ஏதாவது ஒரு செய்தியை வெளியிடும் போது வரும். புதிய தலைமுறையுடைய நம்பர் வந்து 44லேருந்து 61க்கு மாறினதுக்கும் இல்லை காலையில் அது கட்டாகி போனதுக்கும் ஒரே ஒரு ரீசன் தான். புதிய தலைமுறையில் காலையில் ஒரு சின்ன போஸ்ட் கார்டு ஒன்று போடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, அது என்ன போஸ்ட் கார்டுனா இதான் அந்த போஸ்ட் கார்டு. செய்தியாளர் சந்திப்பு எப்போது? செய்தியாளரை புறக்கணிக்கும் முதல்வர் விஜய். தமிழக முதல்வர் டெல்லி சென்றால் பேட்டியளிப்பது மரபு. ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் எல்லோருமே செய்தியாளரை சந்தித்தனர். டெல்லி பயணம் மொத்த இந்தியாவுடன் பேசுவதற்கான வாய்ப்பு. தமிழக குரல் தேசிய ஊடகங்களில் வெளிவருவது முக்கியம். பதவி ஏற்றது முதலாக இன்னும் சென்னையிலேயே செய்தியாளர்களை சந்திக்காத முதல்வர் விஜய் டெல்லியிலும் செய்தியாளர்களை புறந்தள்ளி தமிழகம் புறப்பட்டார். ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா மற்றும் மேற்கு வங்காள முதல்வர்களின் டெல்லி பேட்டி கவனம் ஈர்த்தது. செய்தியாளர்களை சந்திப்பு எப்போது முதல்வரே, பிக் நியூஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இதை நம்ம கேட்க வேண்டிய கேள்வியை உண்மையிலேயே பொதுமக்களின் ஒரு குரலாக புதிய தலைமுறை கேட்டிருக்கு. முதல் முறையாக கேட்ட புதிய தலைமுறைக்கு நம்மளுக்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஆனால் புதிய தலைமுறை இப்படி கேட்டதுனாலேயே பாசிச பாஜக, கருத்துரிமைக்கு எதிரான பாஜக என்று பாஜகவை பேசுகிற தாவேகா குரல் விலையை நிற்பது போல அரசு தொலைக்காட்சியிலிருந்து அவருடைய எண்களை மாற்றி தடை பண்ணியிருக்காங்க. இது பாசிசத்தில் வருமா வராதா? இது கருத்துரிமைக்கு எதிரானதா இல்லை கருத்துரிமைக்கு ஆதரவானதா? தாவேக ஆட்சிக்கு வந்து திமுக ஆட்சி போல கருத்துரிமைக்கு எதிரான ஆட்சியே இருக்காருன்னு சொல்லி சில பேர்லாம் முட்டு கொடுத்தாங்க. இப்போ இந்த முட்டு கொடுத்தவரெல்லாம் இப்போ இதுக்கு என்ன பேச போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. அப்போ திமுகவுடைய திராவிட மாடல் 2.0 நீட்சியாகத்தான் தாவேகா இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஒன்றும் கேட்கல, பெருசாலாம் ஒன்றும் கேட்டல. அவங்க ஒன்றும் வந்து கரூர் வழக்கு குறித்து எதுவும் கேட்டல. இல்லை நீங்கள் வந்து பெண்களுக்கு 2000 ரூபா தருவேன்னு சொன்னீங்களே, எப்போ தரப்போறீங்க அப்படின்னு கேட்டல. இடைநிற்றலுக்கு 15,000 தருவீங்கன்னு சொன்னீங்களே, எப்போ தரப்போறீங்கன்னு கேட்கல. இல்லை மாதம் 4,000 ரூபா தருவேன்னு சொன்னீங்களா, அது எப்போ தரப்போறீங்கன்னு கேட்கல. இந்த அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு, இந்த 15 நாட்களில் குழந்தை பிறந்திருக்கா பிறக்கலையா அதை பற்றி அவங்க ஒன்றும் கேட்டல. அப்புறம் இந்த மகளிர் உரிமை தொகை அதெல்லாம் எப்போ தருவீங்க அப்படின்னு அவங்க கேட்டல. அப்புறம் இந்த விவசாய கடன் தள்ளுபடியில் வந்து குளறுபடி இருக்குது, மோசடி அது அப்படின்லாம் ஒன்றும் கேட்டல. அப்புறம் இந்த 25 லட்சம் ரூபாய் சுய உதவி குழு கொடுப்பேன், அது எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு புதிய கேட்கல. இதெல்லாம் கேட்காம ரொம்ப சிம்பிளாக எப்போ சார் பத்திரிகையாளர் சந்திப்பீங்க, பார்த்து எப்போ பேசுவீங்கன்னு கேட்டாங்க. இனிமே கேட்குறல, இது ஒன்று தூக்கி விட்றேன். தூக்கி விட்டாப்புல சேனலை தூக்கி பின்னாடி போட்டு விடு.
நீ கொய்யால திருவிழா நடந்தாதானடா சீப்பை ஒழிச்சு இல்லை எங்கள் ஊரில் திருவிழா நடந்தால் தீ மிதிக்க மாட்டாங்க அண்ணன் தான் போட்டுக்குவோம் உங்கள் கொய்யால திருவிழா நடந்தாதானம்மா இல்லை அது மாதிரி நீ இருந்தாதானடா இப்போ உன்னைய பார்க்க மக்கள் அப்படின்னு சொல்லி அப்போ புதிய தலைமுறை முதலாக கேட்டிருக்கு தமிழ்நாட்டுடைய எல்லா ஊடகங்களும் மௌனித்து பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், பிஜிஎம் போட்டு பாட்டு தானே அந்த கட்சியோட பாடலையும் இவங்க பேக்ரவுண்ட போட ஆரம்பிச்சாங்க. நான் தன்னந்தனி ஆளு என்ன ஏளனமா பாரு 8 நீ கொஞ்சம் வந்தேன்னா 8 கோடி பேருங்கிறத எல்லாரும் போட்டாங்க. எல்லாரும் பிஜிஎம் போடும்போது நல்லா இருந்துச்சு, கேள்வி கேட்கும்போது கசக்குது. அடுத்ததாக இப்போ நேற்றைய தினம் வந்து பார்த்தோம்னா அதிமுக 2 அணியாக இருந்தது ஒன்று சேர்ந்துருச்சு. எல்லாரும் ஒன்றா போய் எடப்பாடி அவர்களை சந்தித்தாங்க. அதில் சிவி சண்முகம் அவர்களும் விஜயபாஸ்கர் அவர்களும் அங்கே போகலை. இப்போ அவங்க போவாங்களா மாட்டாங்களா, என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா 90% அதிமுக எங்கள் பக்கம் தான் வரப்போகுது, நாங்கள் எந்த ஒரு ஆஃபரும் கொடுக்கல, ஆனால் எல்லோரும் வரப்போகிறாங்க அப்படிங்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறதுக்கும் இவங்க 2 பேரோட நிலைப்பாட்டுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம்? 90% அதிமுக தாவேக்காக வரப்போகுதுன்னா தேர்தல் பரப்புல அதிமுகவை நீங்கள் வந்து ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. இப்போ 90% ஊழல் சக்தி உங்கள்கிட்ட வரப்போதா? அதிமுக ஒரு ஊழல் சக்தி. ஆமா, இப்படி கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள், ஊழல் கரையற்றவர்கள், ஊழலாத ஆட்சி இந்த ஆட்சி, நேர்மையான ஆட்சி இந்த ஆட்சி. 15 நாட்களில் ஊழலே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு வந்து பெரிய சான்றே வந்து தமிழ்நாட்டுடைய பத்திரப்பதிவு துறையில் வந்து ஊழல் இல்லை, வீட்டு வசதி துறையில் ஊழல் இல்லை அப்படிலாம் சொல்லி மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாரு. அப்போ ஊழல் கரைபடியாது நீங்கள் 90 விழுக்காடு அதிமுக உங்ககிட்ட வந்துடும்னா அதிமுக ஊழல் சக்தி ஆச்சு. 56 முறை ஆட்சி வந்து ஊழல் கரை பிடிஞ்சவங்களாச்சு. அந்த அப்போ அந்த ஊழல் கரை பிடிஞ்சல உங்கள்கிட்ட கூப்பிட்டு அந்த கரையை நீங்கள் எப்படி எதை போட்டு நிற்குவீங்க? ஹார்பிக்கா அது டாய்லெட் இது ஊழல் கரைங்கிறது டாய்லெட் கரையோட மோசமானதாக இருக்கு. அதனால சொல்லுங்க, லைசாலா இல்லை பெனாயிலா? அவர் தான் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறாருல பனையூர்ல இருக்கா? அந்த வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்து செங்கோட்டையினர்கள் எப்படி வெளுத்தாங்களோ அது போல வெளுத்துருவாங்க போல இருக்கு. யார் எங்கே போவாங்க அப்படிங்கிறதுக்கு நான் வெளிப்படையாக சொல்லவா, ஒரு உண்மையை உடைச்சு பேசிடவா? சொல்லிடலாம். சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்களுடைய இவங்க எந்த கட்சிக்கு போக போகிறாங்க அப்படின்னு உண்மையை சொல்லிடுறவா? எந்த கட்சிக்கு போக போகிறாங்க சத்தியமாக தெரியாது. இந்த நொடி வரைக்கும் அவங்களுக்கே தெரியாது. அதான் உண்மை. இவங்க வந்து விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் ராஜினாமா, விஜயபாஸ்கர் ஆலோசனை, அவரே என்ன முடிவெடுக்க முடியாமல் தான் ஆளை கூட்டு முடிவெடுத்து கேட்டுட்டு இருக்காப்ல. முடிவு அவர் எடுத்துட்டாருன்னா அவர் ஒன்று தாவேக்காகவோ இல்லை அதிமுகவோ தொடர்வதா இல்லை துபாய்க்கே போகிறதா இல்லை இங்கே இருக்கிறதா அவருக்கு முடிவெடுத்துவார். அவரே முடிவெடுக்க முடியாமல் தான் எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு என்ன பண்ணலான்னு சொல்லுங்கன்றாப்ல. ஒரு தலைவன் என்பவன் தான் சிந்தித்து தொண்டனுக்கு சொல்கிறான். தொண்டை சிந்திக்கிற செயல்படுறவன் தலைவன் கிடையாது. அவன் ஒவ்வொருத்தரும் ஒன்றுன்னு சொல்லுவான். இழுப்புலேருந்து வந்த ஒருத்தர் என்ன பண்ணுவார், நீங்கள் வந்து அரசியலே உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் இப்படியே இருந்துருங்க அப்படிம்பாரு. அங்கே அன்னவாசலேருந்து வந்த ஒருத்தர் என்ன பண்ணுவார், நீங்கள் தாவேக்காக தாவிருங்க அப்படிம்பாரு. ராலிமலையிலேருந்து வந்த ஒருத்தர் என்ன பண்ணுவார், நீங்கள் அதிமுகவிலே இருந்திருங்க அப்படிம்பாரு. இல்லை இன்னொருத்தர் என்ன பண்ணுவாப்புல, ஏதாவது ஊர் சொல்லுங்க, உங்க ஊர் தான் தெரியும். பக்கத்தில் இருக்க முக்கநாமலைப்பட்டி இருக்கு, முக்கநாமலைப்பட்டி இருக்கு, எல்லாம் மலைக்குடிப்பட்டி இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இன்னொரு புது கட்சி தொடங்குங்க அப்படிம்பாங்க. ஸோ ஆளாளுக்கு யோசனையை தொண்டர்கள் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு வேற ஒரு பார்வை இருக்கும். ஒருத்தன் 12 மணிக்கு கோட்டர் அடிச்சிருப்பான், ஒருத்தன் நைட்டு கோட்டர் அடித்த கோட்டரில் இருப்பான். ஆளாளுக்கு ஒரு இதாக இருப்பான். 12 மணிக்கு அடித்தவன் கட்சி வைக்கிறாவது அப்படிமா, நேற்று அடித்தவன் கொஞ்சம் இதாகி போய் அதிமுகவில் இருங்கம்மா. அப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி அடி பாப்பா இது சந்துகளில் வாங்கி குடிச்ச வந்து கட்சியாவது மயிரா அங்கிட்டு கழிச்சிட்டு போய் எதை ஒன்று சொல்லுவான், எதையோ ஒன்று சொல்லுவான். அப்போ அவன்கிட்ட கருத்து கேட்குற நிலைமையில் தான் அவங்க இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் வந்து ஏதோ டிமாண்ட் ஏற்றிட்டு இருக்காங்க, அதனால தான் இந்த டிலே ஆகுது அப்படிங்கிறாங்களே. இல்லையே, அதில் அதான் சொல்கிறேன்ல, அவங்களுக்கே தெரியாமல் தான் அவங்க ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. உண்மை இது வந்து நான் சொல்கிறது உண்மை, 100 விழுக்காடு உண்மை. விஜயபாஸ்கர் அவர்கள் இதை கேட்டால் கூட தம்பி சாட்டை வந்து உண்மையாக பேசுகிறாப்புலன்னு நினைப்பாப்புல. அதான் உண்மை. என்னன்னா அவங்களுக்கே தெரியல இது என்ன பண்ணுறது. அவங்களுக்கு தன்மான சிக்கல்ன்றாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து நம்ம விமர்சனம் பண்ணிட்டோம். சிவி சண்முகம் வந்து பேசிட்டு இருக்கும்போது அவன் வந்து புள்ள சத்தியமா அவங்க வந்து இது பண்ணாங்க அப்படிங்கும்போது நீங்க சும்மா இனிமே பேசிடுறேன் ஆத்தா தங்கம் மன குமுற போற கொட்டுத்தா அப்படிங்கிற பேசிடுறேன். நீ பாட்டு சும்மா இருந்தேன் உண்மை தானே பேசிக்கிட்டு இருக்கேன். திரும்பி போற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சு விஜயபாஸ்கர் இருக்குன்னா திரும்பி போற மாதிரி இருக்கும். கப்பல் வேலைன்னு சொல்லி ஆதாரி பேட்டை கேட்டு போய் அப்படின்னு கவுண்ட் பண்ணி உள்ள வருவார்ல, அப்ப திரும்பிட்டு வந்துட்டு பாருங்க இவரு நம்ம நம்பியார் திரும்பிட்டு எடப்பாடி
மன்னிப்பு கடிதம் வேற கேட்கிறாராம். ஆமா, அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா. மன்னிப்பு கடிதம் இல்லை, இப்போ அது மன்னிப்பு கடிதம் மேட்டர் கிடையாது. அந்த மாவட்ட செயலர் பதவி, அந்த சம்பளம், நீ வேலைக்கு சேரும்போது என்ன சம்பளமோ அதான் உனக்கு சம்பளம். நீ கட்சியில் எப்போ சேர்ந்த 1984 அப்போ ஏதோ ஆச்சு இந்த கிளைச்சலர் அதுலேருந்து தொடங்க போ, அந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ அவருக்கு என்ன ஏற்கனவே கொடுத்த அந்த பொறுப்பு அதெல்லாம் தர முடியாது, அது ஏற்கனவே புதுசாக அவர் போட்டாச்சு. இந்த மாவட்ட செயலர் நீக்கி விட்டுட்டு உடனே மாவட்டத்தை அறிவிச்சிட்டாப்ல உடனே தூக்கி. நீங்க என்னன்னா அண்ணன் எப்போ சாவான் திண்ணை எப்போ காலியாகும்னு ஒவ்வொரு ஊர்லேயும் காத்துருக்காங்க. எல்லா ஊர்லேயும் ஒரு டீமுக்கு ஆப்போசிட் டீம் ஒன்று இருக்குல்ல. அப்போ விஜயபாஸ்கர் எப்போ போவார், வேலுமணி எப்போ போவார், சிவி சண்முகம் எப்போ போறாருன்னு ஒரு டீம் வந்துருக்காங்க. இவரும் அவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆமா, தேவைப்படுமா டக்குன்னு தூக்கிட்டாரு அவங்க எல்லாம். ஆமா, டக்குன்னு பார்த்தா அவரு பொறுப்பு. இப்போ என்னன்னா இப்போ அவங்கள தூக்கிட்டு இவங்கள போட்டா அவங்க எங்க போவீங்கன்னு தெரியாது. ரெண்டும் முட்டிட்டு கிடக்கும். இந்த மாட்டி இவர் மாவட்ட செயலர் இருப்பாரு. இப்போ இவங்க உள்ள வர்றாங்கன்னு சொல்லி மாவட்ட செயலர் இப்போ புதுசாக ஆக்கினவங்களுக்கு பொறுப்பு படிச்சுட்டு இவங்களுக்கு மாவட்ட செயலர் கொடுத்தா அவங்க வெளியேறி தாவைக்க போற வாய்ப்பு இருக்கு. இவங்களும் நாளைக்கு தாவைக்க போக வாய்ப்பு இருக்கு. 90% இப்படி போறதுதான். ரெண்டு பக்கம் பிரச்சனை இருக்குல்ல. இப்போ புதுசா போட்டவன பொறுப்பு கொடுக்கணும்னா அவனும் தாவேக்காக்கு தாவிடுவான். இப்போ இவங்களுக்கு போட்டாலும் இவங்க ஒரு 3 மாசம் கழிச்சு தாவேக்காக்கு தாவிட்டா மொத்தமாக மாவட்ட செயலர் இல்லாமல் ஆயிரும். அதனால் அதெல்லாம் தர முடியாது. அமைப்பு செயலாளர்கள் வேணால் போட்டு தரேன், மாவட்ட செயலர் தர முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வேணால் நீங்கள் பழைய பொறுப்பு கொடுக்க நாங்கள் தன்மானத்தோடு நடக்கணுருக்காங்க, இவங்களை நீங்கள் சேர்க்கவே கூடாதுன்னு சொல்லி விழுப்புரத்தை தீர்மானம் போட்டுருக்காங்களாம். ஸோ அதனால் அந்த ஒரு குழப்படியான சூழ்நிலையில் தான் சிவி சண்முகமும் விஜயபாஸ்கர் இருக்காங்க. நாளைக்கு மாலைக்குள்ளே முடிவு தெரியாது. அடுத்ததா இப்போது கேரளாவில் பினராயி விஜயன் அவர்களோட வீட்டில் வந்து இடி ரைடு போயிருக்கு. அது இந்தியாவிலே இல்லாத வகையில் இடி போன அதிகாரிகளை ஓட விட்டு அடிச்சிருக்கிறானுங்களே, இது என்ன மாதிரி நம்ம பார்க்குறது? இல்லை, என்னன்னா பினராயி விஜயன் அவருடைய மகள் மீது சில குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. பினராயி விஜயன் வீட்டுக்கு போயிட்டு இடி ஏதாவது எடுத்திருக்காங்களா? ஒன்றும் கிடையாது, எதுவும் எடுக்கலை. அப்போ அவர் மீது அவதூறு பரப்பதற்காக ஒரு திட்டமிட்டு அமலாக்கத்துறை வந்து இதை நடத்துகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சு களங்கம் ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஒரு கொந்தளிப்பில் இதை பண்ணியிருக்காங்க. அது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இடி அதிகாரி வர்றாங்க, அவங்க ரெய்டு நடத்துகிறாங்க, அவங்க போகிறாங்க, அவங்கள வந்து அடிக்கணும், அவங்க காரை உடைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இப்படி பண்ணதுனால தான் கரூரில் என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். அவங்க ட்ரிகர் ஆகி எந்த நிலைமைக்கு போனான்னு, இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் பினராயி விஜயன் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியதும் கண்டிக்கத்தக்கது, ரெய்டுக்கு வெளியே காரை உடைச்சதும் கண்டிக்கத்தக்கது. ஓட விட்டு அடிக்கிறாங்க ஓடமா. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு இல்லையா, ஐ மீன் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், அங்கே பினராயி விஜயன் வீட்டில் ரைடு, இங்களுடைய கம்யூனிஸ்டுடைய நிலைப்பாடு கேளுங்களேன். என்ன பண்ணிருக்காங்க நிலைப்பாடு கேளுங்களேன். நிலைப்பாடு என்ன? இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு. கம்யூனிஸ்ட் யார் கூட கூட்டணியில் இருக்காங்க? தாவேக்காவோட கூட்டணியில் இருக்கிறாங்க. தாவேக்கா தலைவர் விஜய் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து இது மாதிரி ரைடு நடத்திருக்காங்களே, அதை பற்றி நீ ஏதாவது கேளுங்களேன். அவர் ஃப்ரெண்ட்ஸ் பட கிளைமேக்ஸ் மாதிரி உட்காந்துட்டாரு போல, சைலண்ட் மோடுக்கு போயிடுவாப்ல. இப்போ இவர் கருத்து என்ன? கம்யூனிஸ்ட் கட்சியோட கருத்து என்ன? கம்யூனிஸ்ட் கூட்டணி வச்சிருக்கிற தாவேக்கா தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கருத்து என்ன? ரெய்டு நடத்த சரியா தவறா? இப்போ என்னன்னா ரெய்டு அவர் வந்து பினராயி விஜயன் சொல்றாரு, ராகுல் காந்தி நினைத்தது நடந்துருச்சு. ராகுல் காந்தி சொல்லிட்டே இருந்தாரு, பினராயி விஜயன் வீட்டுக்கு போட்டு ஏன் அமலாக்கத்துறை போகல, ஏன் போகலன்னு தொடர்ச்சியா கேட்டாரு. அது கேட்டது நடந்துன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸை விமர்சனம் பண்ணுது. இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டும் இங்க இருக்கிற காங்கிரஸும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி வச்சிருக்குது. இந்த கம்யூனிஸ்ட் இந்த காங்கிரஸை பேசாது, இந்த காங்கிரஸ் இந்த கம்யூனிஸ்டை பேசாது. பக்கத்து மாநிலத்தில் ரெய்டு வந்தது காரணமே ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி சொன்னனால தான் ரெய்டு வந்துச்சுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. எவ்வளவு ஒரு முரண்பட்ட ஒரு கூட்டணியா இருக்கு பாருங்க. ராகுல் இந்த ரெய்டு சரியா தவறா, அமலாக்கத்துறை நடத்தியது சரியா? ஏன்னா ஒரு மூத்த தலைவர் முதலமைச்சராக இருக்காரு, அந்த கூட்டணி வந்து எங்க கூட கூட்டணி இருக்காங்க, வன்மையாக கண்டிக்கத்தக்குன்னு ஒரு தடவை தமிழக முதலமைச்சர் சொல்லுங்களேன். அதை தான் கேட்குறாங்க, நாங்கள் உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்க ஏதாவது பேசுங்க அப்படிங்கிறாங்க. அவர் எங்கே அத்தனை பத்திரிகையாளர் கேட்டதுக்கே பேசலை. இல்லை, அதுதான் அவருடைய கருத்து என்ன அப்படிங்கிறது அவங்க தொண்டருடைய கருத்தாக சொல்லட்டும். அமலாக்கத்துறை வந்து அங்கே ரைடு போனது சரியா தவறா? ராகுல் காந்தி மேலே பினராயி விஜயன் குற்றம் சாட்டுறாரு, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு தாவேக்கா தொண்டராக சொல்லட்டும். இப்படிலாம் கேட்கறனால தான் அவர் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்கிறாரு. அடுத்ததாக இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்திக்கலை, ஆனால் அமைச்சர்கள் எல்லாருமே பத்திரிகையாளர்கள் அதை வந்து தவிர்க்கிறாங்க, பத்திரிகையாளர் சந்திப்பில் தடுமாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி. தடுமாறுறாங்க, விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, விளையாடுறாங்க. ஆமாம், அது பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கு எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது. இப்போ இளையராஜாவோட பாட்டில் பார்த்தீங்கன்னா, இளையராஜாவோட வெற்றி, இளையராஜாவை கொண்டாடுறோம் அப்படின்னாலே முழுமையாக இசை போடுறது கிடையாது. எந்த இடத்துல இசையை நிறுத்தணும், அமைதிப்படுத்தணும். ஒரு வேகமாக டைலாக் போயிட்டு இருக்கும்போது இசை இருக்கும், திடீர்னு ஒரு ஸ்பேஸ் விடுவார், அதுதான் இளையராஜாவோட வெற்றியும்பாங்க. அது மாதிரி
எந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், எந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல தலைவருடைய வெற்றிமாங்க. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல அவசியம் இல்லையே, அது விமர்சனமாக கூட மாறும். அப்போ நோ கமெண்ட்ஸ் சொல்லி பழகிறது வந்து ஒரு உண்மையில் நல்ல விஷயம் அப்படின்னு அது வந்து இந்த ஊடகங்கள்லாம் சொல்லிக்குவாங்க. நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்லா, அது ஒரு ஆரோக்கியமானது தான். ஏன்னா கருத்து கிடையாது, விட்ட கருத்து சொல்ல கூட அவசியம் இல்லை. கருத்து இல்லைங்கிறது கூட ஒரு கருத்து தான். கண்டிப்பாக வாயை மூடிட்டு அமைதியாக போகிறதுக்கு மட்டும் தான் அது இது இல்லை. கருத்து சொல்கிறதுங்கிற ஒரு கருத்து. ஆனால் அதை ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு முழுமையாகவே அமைதிப்படுத்திருக்காங்க எல்லாருமே. 2 நாளைக்கு முன்னாடி கச்சத்தீவு குறித்து கேட்கும்போது குமாரும் ஸ்ரீநாத் நோ கமெண்ட்ஸ் நீ ஏன் சொல்றது, நான் சொல்றேன் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்றாங்க. கச்சத்தீவுக்கு நோ கமெண்ட்ஸ். இன்னைக்கு வெளிநாடு வாழ் தமிழர்களுடைய துறை அமைச்சர், வெளிநாடு வாழ் அயலக தமிழர்களுடைய துறை அமைச்சர் வந்து ஸ்ரீபெரும்புதூருடைய தென்னரசு தெரியுமா உங்களுக்கு? தென்னரசு உங்களுக்கு தெரியும், அஃபிடவிட்ல பார்க்கும்போது தெரிஞ்சது. உங்களுக்கு தெரியுமா தென்னரசு? இல்ல, அவரை தெரியும். ஓட்டு போட்ட ஸ்ரீபெரும்பு மக்களுக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, அஃபிடவிட்ல வெளிநாடு வாழ் தமிழ் அமைச்சருங்கிறது நான் இப்பதான் கூகுளில் பார்த்தேன். நானும் ஒத்துக்கிறேன், எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்படிலாம் நம்ம ஒன்று வந்து கரைச்சலாம் குடிச்சிடுறேன். அப்போ அந்த எவர்கிட்ட போயிட்டு அது என்ன பேர் சொன்னேன்? தென்னரசு. டக்குன்னு பேரே மறைஞ்சுவாங்க. தென்னரசு, தங்கம் தென்னரசு தெரியும், அன்பு தென்னரசு தெரியும், மகச்சில் இருக்காப்புல அந்த தென்னரசு. இந்த தென்னரசு போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி காஞ்சிபுரம் மக்களுக்கான என்ன பிரச்சனைகள், எது பண்ணாலும் தலைவர் வந்து நல்லது தாங்க பண்ணுவார். இது என்னன்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினரையும் உட்கார வச்சு இது சொல்லியிருக்காங்க பொழுது. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, பத்திரிகையாளர் வரும்போது எது பண்ணாலும் தலைவர் நல்லது தான் பண்ணுவார், தளபதி நல்லது தான் பண்ணுவார், தளபதியை கேட்டு செய்கிறோம், தளபதி நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்காரு இப்படிங்கிறத எல்லாரும் ஒருமித்த குரலோடு சொல்லுங்கிறது ரூட் மாஃபியா கொடுத்த இது வந்து ட்ரெயின்ட் ஆர்மமெண்ட். அது வந்து எல்லாருக்கும் பொதுவான காமனாக கொடுத்துட்டாங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுறாங்க, பேம்ப்ளெட்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க வாட்ஸ்அப் குரூப்பில். இப்போ எம்எல்ஏக்கள் குரூப் 107 ப்ளஸ் போட்டு வச்சுருப்பாங்க போல இந்த குரூப்பில். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் தலைவர் வந்து எது பண்ணாலுமே வந்து நல்லது தான் பண்ணுவார், எல்லா தொகுதியும் நல்லா பண்ணுவாருங்க. இந்த பரந்தூரை பற்றி, பரந்தூருக்கு என்னங்க அப்படி இல்லை, எது பண்ணாலும் அவர் நல்லதுக்கு தான் பண்ணுவார் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காப்புல. பரந்தூர் விவகாரத்தில் தாவேகாவுடைய நிலைப்பாடு என்னன்னா, அந்த தொகுதிக்குள்ளே தான் வருது, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குள்ளே தான் வருது. அப்போ பரந்தூரில் உங்கள் நிலைப்பாடு என்ன? பரந்தூர் வேணாங்கிறது தானே. ஆமாம், நீங்கள் அங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கல்ல. பரந்தூருக்கு வந்து நீ ஏர்போர்ட்டை கொண்டு வந்தால் நான் வந்து கூட்டுக்கிட்டு வந்து தலைமைச் செயலத்துக்கு தான் போகணும்னு சொன்னார். பெரிய லெவலில் வந்து புரட்சியெல்லாம் பேசினாப்புல. இங்கே ஏர்போர்ட் வேண்டாம், வேற எங்கேயாவது கட்டிக்கோங்க அப்படிலாம் பேசினார். அப்போ இந்த துறை அந்த மாவட்டத்தினுடைய அந்த தொகுதியினுடைய அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, பரந்தூர் என்ன நிலைப்பாடுன்னு. அவர் வந்து தளபதி வந்து எதுனாலும் நல்லது தான் பண்ணுவார் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காப்புல. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வந்து போக்குவரத்துறை அமைச்சர் அவர் வந்து இப்போ பத்திரிகையாளர் பேசுனதை பார்த்து நான் உண்மையிலே வியந்துட்டேங்க. சல்யூட் அடிப்பாரு. ஐயோ, அது என்ன சொல்கிறார், நேற்று வந்து பயங்கரமான க்ரௌடாக எங்கள் கிளாம்பாக்கத்தில். இந்த க்ரௌட் அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணாருன்னு உண்மையிலே வந்து ஒரு போக்குவரத்துறைக்கான எல்லா தகுதியும் உள்ளவர் தான். ஏன் எப்படி பண்ண, ரிசர்வ் அன்ரிசர்வ் ரெண்டு இருக்குல்ல. ஆமாம், தமிழ்நாடு அரசு பேருந்து. ஆமாம், ரொம்ப க்ரௌட் ஆயிடுச்சான். இந்த ரிசர்வேஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஆமாம், இவங்களை எல்லாத்தையும் ரிசர்வேஷன் பண்ணவங்களும் வந்துட்டாங்களாம், அன்ரிசர்வும் வந்துட்டாங்களாம். ரிசர்வேஷன் பண்ணவே வரதானே செய்வாங்க. ரிசர்வ் பண்ணியாச்சு, நம்ம நாளைக்கு காலைல போவோம் அப்படின்னா போவோம், அதுக்கு பேர் அன்ரிசர்வ் ஆயிரும். ரிசர்வேஷன் பண்ணவே லேட்டாக வந்தால் அவனுக்கு பேர் அன்ரிசர்வ்டு. அவன் 9 மணிக்கு பஸ்ஸுக்கு 9 மணி. இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, சொல்கிறார் அமைச்சர் சொல்கிறாரு, என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ரிசர்வேஷன் பண்ணணும்னு வந்துட்டாங்க, அன்ரிசர்வ் வந்துட்டாங்க. இப்போ அதில் தான் சிக்கல் ஏற்பட்டுச்சு. ரிசர்வேஷன் பண்ணவே இன்னைக்கு போவோம், நான் இன்னைக்கு நைட்டு 9 மணி இல்லைங்க, இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு திருச்சிக்கு நான் வண்டி புக் பண்ணியிருக்கேன். ரிசர்வேஷன் பண்ணியாச்சுப்பா, போகக்கூடாது, நாளைக்கு காலை 9 போவோம். நீலா இன்னைக்கு புக் போட்டு நாளைக்கு காலை 9 நான் போனால் எனக்கு பேர் அன்ரிசர்வ்டு. அவன் தான் ரிசர்வேஷன் பண்ண வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணீங்க, அங்கே தான் நிற்கிறாப்புல அமைச்சர். சும்மா இவருக்கு வந்து கோட் படத்தில் வந்து போக்குவரத்துக்கு ஊழியர் இது கொடுக்கல, போஸ்டிங்கு நடிக்க வைக்கிறேன். என்ன பண்ணாப்லையா, இந்த அன்ரிசர்வ் இருக்குல்ல, இதை கொண்டு போய் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தால அவனை பூரா வெளியேற்றிட்டு இந்த வடக்கணுங்களா ரிசர்வ் வண்டியில் ஏறி உட்காந்து போவாங்க. நான் சிக்குவேன்னு தெரியும், இப்படி சிக்கும்னு தெரியல. தமிழ்நாடு ரிசர்வேஷன் பண்ணவங்களை பூராத்தையும் வெளியேற்றிட்டு, அதில் பாதி பேரை வெளியேற்றிட்டு அன்ரிசர்வ் பண்ணத்துக்கு உட்கார வச்சு, இப்போ க்ரௌடு குறைஞ்சுதா? சரி, அப்படியே பார்த்தாலும் ரிசர்வேஷன் பண்ணி போல அவன் இறங்கிட்டான்ல, அது ஒரு க்ரௌடாக இருக்குல்ல. இப்போ அவன் அன்ரிசர்வ் ஆகிட்டான், அவன் அன்ரிசர்வ் ஆகிட்டான். சரி, 9:30 மணி எஸ்சிடிசிலையோ இல்லை 9:30 மணி அல்ட்ரா டிலக்ஸ்லையோ புக் பண்ணவன் 10:30 மணி வண்டியில் போக முடியுமா? எப்படி போக முடியும்? மறுபடியும் டிக்கெட் எடுக்கணும் அதுக்கு. ஆமாம், இல்லைன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணி நாங்கள் வந்து இந்த வண்டியில் ஏற்றி விடலாம் முடியும்.
அவன் என்ன பண்ணுவான், சண்டை போடுவான், யோ ஏற்கனவே இங்கே புக் பண்ண இந்த சீட்டுக்கு நான் புக் பண்ணியிருந்தேங்க, 44 பேர் புக் பண்ணியிருக்கிறான், இப்போ இங்கே கொண்டு போய் நீ 20 ஏற்றுறானு. அதாவது ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டில் ஒளிஞ்ச கணக்கா ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காப்ல. இவர் பத்திரிகையாளர் திரும்ப சொல்றாரு, இதனால தான் இது பிரச்சனை. இது இப்போ சார் இது வந்து ஒவ்வொரு நாளும் சரி அவன் கேட்குறாங்க, பத்திரிகையாளர் சரியாக கேட்குறாங்க, ஒவ்வொரு நாளும் இது சரியாக வருமா சார், இப்படி ரிசர்வேஷன் பண்ணவங்களாம் அன்ரிசர்வ் ஏற்றி வச்சா சரியாக வருமானு கேட்குறாங்க. இப்போ தானே தொடங்கியிருக்கோம், போக சரி. அதுக்கு கேடர்ஸை போட்டு எல்லா பேர்லையும் ஆய்வு பண்ண இப்போதான் தொடங்கியிருக்கோம், போக சரியாயிருன்றாப்ல. ஐயோ போக எதையா சரியாகும், போக க்ரௌட் அதிகரிக்கும், ஸ்கூல் திறக்க போகிறாங்க, காலேஜ் திறக்க போகிறாங்க, கடுமையான க்ரௌடு வரப்போகுது. இது எப்படின்னா தீபாவளி பொங்கல் செத்தான். எனக்கு தெரிஞ்சு தமிழன் பார்த்திபனுடைய இல்லை அதே கிலோவாக்கம் பேருந்து நிலையத்தில் நின்று தான் டிவிக்குன்னு விசில் அடிச்சு கத்துனானுங்க, நாங்கள் ஓட்டு போக முடியாமல் இந்த அரசு தடுக்குது அப்படின்னு. இன்னைக்கு அதே போச்சுன்னா இந்த தீபாவளி பொங்கலுக்கு நமக்கு வந்து கேமரா தூக்கிட்டு கிளாம்பாக்க போனீங்கன்னா கண்டென்ட் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். டிவிக்கு தானே கத்துனீங்க, இந்த தீபாவளிக்கு இருக்கு என்ன கத்துறாங்கன்னு பார்க்கலாம். பல்வேறு செய்திகள் குறித்து பேசினோம். மீண்டும் நாளை அரசியல் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி